Hi friends, welcome to Indus Kitchen. இன்னைக்கு சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். சோம்பு பொரிஞ்சோன்னே இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வெங்காயம் அதிகமாக போடுவோம், தக்காளி குறைச்சி தான் நான் போட போகிறேன். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவு சிக்கன் இதில் சேர்த்துருக்கேன். சிக்கனை நல்லா அந்த எண்ணெயிலே பிரட்டி விட்டுருங்க. நல்லா இப்போ ஒரு மூடி போட்டு இதை வேக விடுங்க. அந்த சிக்கன்லேயே தண்ணி இருக்கும், அதுலேயே கொஞ்சம் வெந்து வந்துடும். பாருங்கள், தண்ணி எதுவுமே ஊற்றலை, அதில் உள்ள தண்ணியிலே ஓரளவு வெந்துருச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தாச்சு. அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதை நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு இதை வேக விடுங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா சுண்டி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சிங்கன்னா இது நல்லா வந்து இன்னுமே நல்லா வந்து ட்ரை ஆயிரும். அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கொஞ்சம் இந்த அளவு வரும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆக ரொம்ப ட்ரை ஆயிரும் அப்புறம் சிக்கன். இந்த அளவில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.